குட் ஈவினிங். டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்டு கிராமர் செக்ஷனில் நிறைய பேத்துக்கு இந்த டைரக்ட் இன்டைரக்ட் டவுட் இருக்கும். டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னா வந்து ஒரு இட் இஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் சென்டென்சஸ் இல்லையா? 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அசர்ட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து டைரக்ட் இன்டைரக்ட் நம்ம போடுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்க்ளமேட்ரினா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் எப்படி நம்ம வந்து அசர்ட்டிவாக மாற்றுறது, அசர்ட்டிவ் சென்டென்ஸை ஹவு டு சேஞ்ச் இன்டு இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் அதில் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது டைரக்ட் இன்டைரக்ட் அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்காக நம்ம வந்து அசர்ட்டிவ்னா என்ன, இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன, எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ டைரக்ட் இன்டைரக்டில் பேசிக் திங் அந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி. ஸோ அதுக்கப்புறம் தான் டைரக்ட். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட்னா என்ன, வாட் இஸ் டைரக்ட் ஸ்பீச்? மொத்தமாக ஸ்பீச்சுன்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச். வாட் இஸ் டைரக்ட் ஸ்பீச்? ஸோ quoting the actual words of the speaker is called direct speech. In direct speech, we use inverted commas to denote the exact words of the speech. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம இன்வெர்டட் கம்மா யூஸ் பண்ணுவோம், இந்த கம்மா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்டு இட் இஸ் ஆக்சுவல் வேர்ட். இட் இஸ் ஆக்சுவல் வேர்ட்ஸ் மீன்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட். இதில் வந்து அந்த எக்ஸாக்ட் வேர்ட் அப்படின்னா எக்ஸாக்ட் வேர்டை நம்ம கொடுக்கும். அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது ஒருத்தருடைய எக்ஸாக்ட் வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைரக்ட் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள், he said I am happy அப்படின்னு இருக்கு இல்லையா? he said I am happyங்கிறது என்னது, டைரக்ட் ஸ்பீச். I am happyங்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். இதில் he said அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்புன்னு சொல்லுவோம். I am happyங்கிறது என்னன்னு சொல்லுவோம், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் ரிப்போர்ட்டிங் வேர்பு அண்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிடணும். ஓகே, அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரிப்போர்ட்டிங் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் டு பி இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது எக்ஸாக்ட் வேர்டாக சொன்னது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஸோ எக்ஸாக்ட் வேர்ட் வில் பி மாடிஃபைட், தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இன் இன்டைரக்ட் ஸ்பீச் வி டு நாட் யூஸ் இன்வெர்டட் கமாஸ். அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நம்ம இன்வெர்டட் கமாஸ் நம்ம வந்து போட மாட்டோம், எடுத்துடணும். எதை போடணும், நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம். வி யூஸ் கன்ஜங்ஷன் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். இட் இஸ் மாடிஃபைடு ஸ்பீச். ஓகேவா? மாடிஃபை பண்ணி சொல்கிறது ஸ்பீச். ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம, ரூல்ஸ் டு பி ஃபாலோடு விச் சேஞ்சிங் while changing into reported speech. அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன், ரிமூவ் த கமா ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். ரிமூவ் த கமா ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் வர அந்த கமாவை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் said to, அதுக்கு பக்கத்தில் ஒரு கமா நம்ம போடுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, he said I am happy இருக்கு. he said பக்கத்தில் கமா போட்டிருக்கேன். அந்த கமாவை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிமூவ் த கொட்டேஷன்ஸ் மார்க். அந்த கொட்டேஷன் மார்க் நம்ம எடுத்துடணும். அண்ட் யூஸ் கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது when we change into indirect speech, we use conjunction. ஓகேவா? கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். தென் சேஞ்ச் த டென்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட்டட் வேர்ப். ரிப்போர்ட்டட் வேர்புடைய டென்சஸை நம்ம மாற்றணும். தென் ப்ரொனவுன் சேஞ்சஸ் மாற்றணும், அட்வர்பியல் சேஞ்சஸ் மாற்றணும். சேஞ்ச் த வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் நியரர்ஸ் இன்டு வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் டிஸ்டன்ஸ். அது என்ன, அட்வர்ப் சேஞ்சஸ். அட்வர்ப் சேஞ்சஸை நம்ம வந்து மாற்றணும். ஓகேவா? வேறு என்ன நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, தென் வேறு என்ன நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 சேஞ்சஸ் கம்பல்சரி இருக்கணும். டென்சஸ், ப்ரொனவுன், அட்வர்பியல் சேஞ்சஸ் இருக்கணும். கம்பல்சரி இது 3 இருக்கணும். நம்ம என்ன ஆட் பண்ண வேண்டியது, கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்ன டென்சஸ்லாம் நம்ம வந்து
இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்ற முடியும். டைரக்ட் டு இன்டைரக்ட் வந்து வாட் ஆர் தி டென்சஸ் டு பி ஃபாலோட், ஓகேவா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்குது. சிம்பிள் பாஸ்ட்டை வந்து என்னவா மாற்றலாம், சிம்பிள் ப்ரெசன்ட், ஓகேவா. சிம்பிள் ப்ரெசண்ட்டை வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றலாம். சிம்பிள் ப்ரெசண்ட்டை சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்ற முடியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பிகம் பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பிகம் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பிகம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தென் சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றலாம். தென் இதில் ஆக்சிலரி வேர்ப்ஸ்லாம் வந்தால் அப்படின்னா ஷல் வந்தால் ஷுட்டு போட்டுக்கணும், கேன் வந்தால் குட்டு, வில் வந்தால் உட்டு, மே வந்தால் மைட். இதெல்லாம் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வளோதான். எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க டைரெக்டாக சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவாங்க. இன்கேஸ் அவங்க பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் போது சிம்பிள் பாஸ்ட் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் கண்டினியூஸில் சொன்னாங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பி வெப்ஸ் வருது, ஹேவ் வெப், டூ வெப்லாம் வரும்போது இன்டைரக்ட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா பி வெப்ஸில் வந்து ஆம் ஈஸ் அப்படின்னு வரும்போது அங்கே வாஸ், ஆம் ஈஸ் உடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ், ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் வேர். அதேமாதிரி ஹேவ் ஹேஸ் உடைய பாஸ்ட் டென்ஸு ஹேட், ஒரே ஒரு வேர்பு தான், ஹேட் மட்டும்தான். டூ டஸ் உடைய பாஸ்ட் டென்ஸ் டிட், ஒரே ஒன்று தான், ஓகேவா. டூ உடைய பாஸ்ட் டென்ஸ் டிட்டு, டஸ் உடைய பாஸ்ட் டென்ஸும் டிட்டு தான். அதே மஸ்ட்டு வந்தால் என்ன போடணும், மஸ்ட்டு போடலாம்னா ஹேட் டு போடணும். மஸ்ட்டு வந்தால் டைரக்ட் ஸ்பீச்சில் மஸ்ட்டுன்னு வரும்போது இன்டைரக்டில் மஸ்ட்டு இல்லை ஹேட் டு அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணும். அட்வர்பியல் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நவ் வந்தால் தென், ஹியர் பிகம் தேட், திஸ் பிகம் தட், தீஸ் பிகம் தோஸ், தஸ் பிகம் ஸோ, எகோ பிகம் பிஃபோர், டுடே பிகம் தட் டே, yesterday become the previous day or the day before, tomorrow become the next day or the following day, last night become the previous night, next week become the following week or the week after, next day become the following day. இதெல்லாம் வந்து adverbial changes நம்ம மாற்றணும். அடுத்து கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். கன்ஜங்ஷன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம், என்னென்ன சென்டென்சஸ்லாம் நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம். அசர்ட்டிவில் ஆட் பண்ணுவோம், இன்ட்ராகேட்டிவில், இம்பரேட்டிவில், எக்ஸ்க்ளமேட்டிவ், நாலுலேயுமே கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம். ஒன்றில் மட்டும் நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணக்கூடாது. என்னன்னா இன்ட்ராகேட்டிவில் WH கொஷனுக்கு வி டு நாட் ஆட் கன்ஜங்ஷன், ஓகேவா. நம்ம வந்து இன்ட்ராகேஷனில் WH கொஷனில் ஆட் பண்ணக்கூடாது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் என்ன, இட் இஸ் a declarative sentence. Assertive sentence or declarative, which means statement, ஓகேவா. தென் கன்ஜங்ஷன் என்னது, தட்டுங்கிறத ஆட் பண்ணுவோம். டைரக்டில் வந்து சேஸ் செட்டுன்னு வந்தால் இதில் வந்து சேஸ் செட்டுன்னு தான் போடுவோம். அதேமாரி சேஸ் டு செட் டூன்னு வரும்போது சேஸ் டு பிகம் டெல்ஸு, செட் டு பிகம் டோல்டு, ஓகேவா. சேஸ் டு பிகம் டெல்ஸு, செட் டு பிகம் டோல்டு. தென் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் WH கொஷின்ஸ் அண்ட் SNR கொஷின்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. இதில் WH கொஷின்ஸில் வந்து நோ கன்ஜங்ஷன், அதை வந்து கன்ஜங்ஷன் ஆட் பண்ணக்கூடாது. SNO டைப்ஸில் வந்து நம்ம வந்து இஃப் ஆர் வெதர் நம்ம ஆட் பண்ணுவோம், ஓகேவா. இதில் வந்து எப்படி நம்ம வந்து SNO டைப்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது. SNO டைப் கொஷின்ஸ் பிகின்ஸ் வித் ஆக்சிலரி வெர்ப். நம்ம சொல்ல ஆக்சிலரி வெர்ப் பை பி வெர்ப்ஸ், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப், இதெல்லாம் தான் ஆக்சிலரி வெர்ப். அண்ட் வில் டூ அந்த இந்த வெர்பு வரும். இந்த மாதிரி ஆக்சிலரி வரும்போது இது வந்து SNO டைப் கொஷின்ஸ் நம்ம வந்து வி கேன் கால், ஓகேவா. தென் SNO டைப் கொஷின்ஸில் கன்ஜங்ஷன் என்ன ஆட் பண்ணுவோம்னா இஃப் ஆர் வெதர், ஓகே. SNO டைப்பில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் டுன்னு வருது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது அந்த இடத்துல அங்கே இன்டைரக்டில் என்னவா மாற்றுவோம் இன்டைரக்டில் என்னவா மாற்றும் அப்படின்னா ஆஸ்க்டு இல்லை என்கொயர்டுன்னு வரும். செட் டு பிகம் ஆஸ்க்டு ஆர் என்கொயர்டு. அதே WH கொஷின்ஸில் கன்ஜங்ஷன் we need not add conjunction in WH questions. Indirect speech said to become asked or inquired, okay. அதுவும் இதே தான், சேம் திங். SNO டைப்புக்கும் WH கொஷனுக்கும் சேம் ரிப்போர்ட்டிங் வேர்பு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். he said what is your name. இன்ட்ராகேட்டிவ் கொஷின்ஸில் he said what is your name. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா he asked what was his name, ஓகேவா. அதாவது இங்கே கொடுக்குறது நமக்கு இன்ட்ராகேஷனாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொஷனு. டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம இன்டைரக்டாக மாற்றும் போது ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடணும். அதை he asked what was his name அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேவா. தென் அடுத்தது he said to me is your father a doctor. he said to me
இஸ் யுவர் ஃபாதர் ஏ டாக்டர் அப்படின்னு இது வந்து இன்ட்ராகேஷன் எஸ்ஆர்னோ டைப். ஏன் எஸ்ஆர்னோ டைப்பு? ஈஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இஃப் ஆர் வெதர் நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். மேலே இருக்கிறதுக்கு நான் பாருங்கள் டபிள்யூ வச்ச கொஷின், வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறது டபிள்யூ வச்ச கொஷின், இதுக்கு நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ண மாட்டோம். பட் கீழே இருக்கிறதுக்கு நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம். ஹி ஆஸ்க்டு மீ வெதர் மை ஃபாதர் வாஸ் ஏ டாக்டர் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணுவோம். அது இம்பரேட்டிவில் பாருங்கள், இம்பரேட்டிவ்லையும் பாருங்கள், இதுலேயும் கன்ஜங்ஷன் என்னன்னா தட்டு தான் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அது நம்ம எப்போ ஆட் பண்ணுவோம்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் வேர்பு. ஓகேவா? ரிப்போர்ட்டிங் வேர்பு செட்டு செட்டுன்னு வந்தால் இதில் வந்து ரிப்போர்ட்டட் இன்டெரக்டில் என்ன வரணும், ஆர்டர்டு, ரிக்வெஸ்டட், பெக்டு, கமாண்டட், வார்னடு, அட்வைஸ்டு, இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அக்கார்டிங் டு த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அக்கார்டிங் டு த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் we can add ordered, requested, begged, commanded, warned, advised. ஓகேவா? இன்னொன்று ஒன் மோர் திங், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர்ஸ். அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் வில் சேஞ்ச் இன்டு ப்ரப்போஸ்ட் ஆர் சஜஸ்டட். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியா, அக்கார்டிங் டு த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் we may add required, proposed, suggested, advised, begged, commanded, இந்த மாதிரி சொல்லலையா, அதே தான் இங்கே சொல்லு. லெட்டர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரப்போஸ்டு இல்லைனா சஜஸ்டட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்பு வந்து டு நாட், டோன்ட் அப்படின்னு வரும்போது இன்டைரக்டில் வந்து நாட் டூன்னு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடிஷ்னலாக டூ ஆட் பண்ணுவோம். டூ எதுக்கு? இன்ஃபினிட்டிவ், ஆட் இன்ஃபினிட்டிவ். இங்கே தான் நம்ம டூ ஆட் பண்ணணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸை இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ணணும். ஓகேவா? கீழே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். he said to his servants. He said to his servants, lock the doors at once. இதில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் said to என்னவா மாறுது, இங்கே ஆர்டர்டு மாறுது பாருங்க. ஆன்சர், he ordered his servant to lock the doors at once. To lock the doors at once. ஓகேவா? ஸோ நான் சொன்னலையா, டூ இன்ஃபினிட்டிவ் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ டு லாக் த டோர். ஓகேவா? அதேமாரி ஷீ செட் ஹர் கேப்டர்ஸ், ப்ளீஸ் டு நாட் கில் மீ. இதை வந்து ப்ளீஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், பெக்டு போடலாம், ரிக்வெஸ்டட் போடலாம், ரெண்டில் எது வேணாலும் போடலாம். இப்போ செட் டு பிகம் ரிக்வெஸ்டட். ஷீ ரிக்வெஸ்டட் ஹர் கேப்டர்ஸ் டு நாட் கில் மீ. இப்போ டு நாட்டுங்கிறது என்னவா மாறுங்கண்ணா, நான் சொல்லியிருக்கிறேன், டு நாட்டுங்கிறது என்னவா மாறுதுங்க. ஸோ நாட் டூ அப்படின்னு மாறுதா, டு நாட்டுங்கிறது என்னவா மாறுது, நாட் டூ அப்படின்னு மாறுது இல்லையா? டு நாட்டுங்கிறது நாட் டூன்னு மாறுது. ஸோ அதனால் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? தென் அடுத்தது, ஷீ ரிக்வெஸ்டட் ஹர் கேப்டர்ஸ் நாட் டு கில் ஹர். மீ என்னவா மாறுது, ப்ரனவுன் சேஞ்சஸ். இதுதான் மீ வந்து ஹர்ராக மாறும். ஓகேவா? லெட்டர்ஸில் நம்ம ஒரு லெட்டர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் லெட்டர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணால் நாம் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தே ஷுட் இல்லை வி ஷுட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he said to me let us play some other game. ஆன்சர் பாருங்க. அப்போ லெட்டர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ரிப்போர்ட்டிங் வேர்பில் சஜஸ்டட்னு மாறுது. he suggested me that, இங்கே தான் நம்ம வந்து தட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? that they should play some other game. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரியில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாருங்கள். செட் டு என்ன மாறுது, எக்ஸ்க்ளைம்டுன்னு மட்டும் மாறும். ஓகேவா? தென் அதில் வந்து சம் எமோஷன்ஸ்லாம், இப்போ அலாஸ், ப்ரே, ப்ராவோ அப்படின்னு வரும்போது ஹலாஸுங்கிறது சேட், உரேங்கிறது ஜாய், ப்ராவோங்கிறது ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல். ஓகேவா? அப்படிங்கிறத டினோட் பண்ணணும் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ செட் வாட் ஏ நைஸ் டே. வாட் ஏ நைஸ் டே. She exclaimed with surprise that it was a very nice day. இதை நம்ம எப்படி மாற்றணும், சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுங்க. ஏன்னா அவங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எப்பவுமே வந்து ப்ரெசென்ட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. அது முதல்ல நம்ம ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளைமேட்ரி ஸ்டேட்மெண்ட்டாக முதல்ல மாற்றணும். அதுக்கு என்னமா மாற்றணும், இட் இஸ் ஏ வெரி நைஸ் டே டைரக்டில் மாற்றணும். இட் இஸ் ஏ வெரி நைஸ் டே. இப்போ இதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுங்க. இட் வாஸ் ஏ வெரி நைஸ் டே. அதுதான் இங்கே எழுதிக்கிறேன். தட்டுக்கு அப்புறம் பாருங்கள்,
தட் ஆட் கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணுறோம். எக்ஸ்கிளைம்டுங்கிறது போடுறோம். செட்டுக்கு பதிலாக எக்ஸ்கிளைம்டு போடுறோம் வித் சர்ப்ரைஸ் அப்படின்னு போட்டு இட் வாஸ் எ வெரி நைஸ் டே அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டாக நம்ம போட்டுருவோம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ரவி செட் ஹவு கோல்ட் இட் இஸ். ஹவு கோல்ட் இட் இஸ் இது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம அசர்ட்டிவில் மாற்றணும். ஓகேவா? அசர்ட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட், அசர்ட்டிவில் மாற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராகேட்டிவில், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றணும். ஓகேவா? ஸோ அசர்ட்டிவில் மாற்றுங்க. அசர்ட்டிவில் மாற்றினா இட் இஸ் வெரி கோல்டு, இட் இஸ் வெரி கோல்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இட் வாஸ் இது வந்து பாசிட்டிவில் மாற்றும் போது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் மாற்றும் இட் வாஸ் வெரி கோல்டு. இப்போ இதை போடுங்க கீழே, ரவி எக்ஸ்கிளைம்டு தட் இட் வாஸ் வெரி கோல்டு. ஆன்சர் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ப்ரொனவுன் சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ரொனவுன் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ப்ரொனவுன், ஃபஸ்ட்டு பர்சன் இஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். Example, I and we are changed according to the person of the subject of the reporting verb. அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். இஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் ஆர்வி இஸ் இன் தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஆர்எஸ், ஆர்வி ஆர்எஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆர்வி அப்படின்னு ரிப்போர்ட்டிங் வேர்ப். இப்போ ஹீ செட்டுன்னு இல்லையா, அதுதான் ஆர்வி. ஐ எம் ஹாப்பின்னு நம்ம பார்த்தோமா, அது வந்து ஆர்எஸ். ஓகேவா? இஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் ஆர்வி இஸ் இன் தேர்ட் பர்சன், ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஆர்எஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வில் சேஞ்ச் இன்டு தேர்ட் பர்சன். பாருங்கள், அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்பில் தேர்ட் பர்சனில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கும்போது நாம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேயும் நம்ம தேர்ட் பர்சன் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ செட் ஐ ஹாவ் லாக்டு மை கபோர்ட். ஷீ செட் தட் ஷீ ஹேட் லாக்டு ஹர் கபோர்ட். ஓகேவா? அடுத்த கண்டிஷன், இஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் ஆர்வி இஸ் இன் செகண்ட் பர்சன். இஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் ஆர்வினா ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் செகண்ட் பர்சன். எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன். த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் த ஆர்எஸ் வில் சேஞ்ச் இன்டு செகண்ட் பர்சன். ஓகேவா? இங்கே பாருங்கள், யூ செட் டு மீ. எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ செட் டு மீ இருக்குது. ஐ cannot finish it in time. இதுதான் கொஷின். ஆன்சர் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐ cannot, ஐங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், இது என்னவா மாறும்னு சொல்கிறாங்க, இதுதான் வந்து செகண்ட் பர்சனாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூ டோல்ட் மீ தட் யூ குட் நாட், cannot வந்து பாஸ்ட் டென்ஸ்னா, cannot உடைய பாஸ்ட் டென்ஸ் குட் நாட், குட் நாட் ஃபினிஷ் இட் இன் டைம் அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணுறோம். அடுத்தது என்னென்னா நமக்கு வர்றது வந்து அடுத்த கண்டிஷன்ஸ். இஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஆர்வி இஸ் இன் ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஆர்எஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச். அதை சேஞ்ச் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தால் ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே போடணும். ரிப்போர்ட்டிங் வேர்பு ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே போடணும். ஐ செட் டு கீதா ஐ கேனாட் ஆன்சர் திஸ் கொஷின். அடுத்தது ஆன்சர் பாருங்கள், ஐ டோல்டு கீதா தட் ஐ குட் நாட் ஆன்சர் தட் கொஷின்ஸ். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் பாருங்கள், இஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆர்வி இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், த செகண்ட் பர்சன் இன் ஆர்எஸ் வில் சேஞ்ச் இன்டு ஃபர்ஸ்ட் பர்சன். இதுவும் அதே தான், ஃபர்ஸ்ட் பர்சனில் இருந்தால், அதாவது செகண்ட் பர்சனில் இருக்கும்போது. ஓகேவா? ஸோ ஆர்வி வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்குது. நல்லா கவனிங்க, ஷீ செட் டு மீ, மீங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? அதான் வந்து இங்கே பாருங்கள், அடுத்த இது யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஷீ வந்து தேர்ட் பர்சன், மீங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன்ட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்க சொல்லும்போது யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து மாற்றி எழுதும் போது இந்த இடத்துல போடும்போது ஐ அப்படின்னு வரும். அப்போ ஷீ டோல் மீ தட் ஐ வாஸ் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க என்கிட்ட தானே சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன்ட்டில் சொல்கிறாங்க. அப்போ நான் ஐன்னு தான் சொல்லணும். நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாம் சொல்லும்போது ஐ வாஸ் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணணும். ஓகே, அதான் இங்கே சொல்லி தான் ப்ரொனவுன் சேஞ்சஸ். அடுத்த கண்டிஷன்ஸ், தேர்ட் பர்சன் இன் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இஸ் நெவர் சேஞ்ச். தேர்ட் பர்சன் இருக்கும்போது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தேர்ட் பர்சன் எப்பவுமே மாறாது. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஹீ செட் டு மீ ஹி ஹாஸ் கான். கவனிங்க, ஹி ஹாஸ் கான் டு ஹிஸ் ஹவுஸ். இந்த ஹீங்கிறது யாரை டினோட் பண்ணுது? இந்த ஹீ தான் டினோட் பண்ணுது. ஓகேவா? இந்த ஹீங்கிறது
அது இன்னொரு அடுத்த தேர்ட் பர்சன், இன்னொருடைய இந்த ஹீ கிடையாது, இன்னொரு தேர்ட் பர்சன். அப்போ அந்த ஹீ அப்படியே நம்ம போடுறோம். ஹீ செட் டு மீ ஹி ஹாஸ் கான் டு ஹிஸ் ஹவுஸ். அதாவது தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன்ட்டு இன்னொரு தேர்ட் பர்சனை பற்றி சொல்கிறான். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஹீ டோல் மீ தட் ஹி ஹேட் கான் டு ஹிஸ் ஹவுஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம டென்சஸ் சேஞ்சஸ் பார்க்கலாம். டென்சஸ் வந்து என்னென்ன, சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் பிகம் சிம்பிள் பாஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கு ஒர்க்ஸ், இது என்னவா மாறும், ஒர்க்குன்னு மாறும். அதான் ஷீ செட் ஐ ஒர்க் வெல். அப்போ அதை மாற்றும் போது ஷீ செட் தட் ஷீ ஒர்க்டு வெல், அவ்வளோதான். இது வந்து டென்ஸ் சேஞ்சஸ். ப்ரொனவுன் சேஞ்சஸ் பார்த்துட்டோம். இப்போ டென்ஸில் பாருங்கள், ப்ரெசண்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டாக மாறுது. ஓகேவா? அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். அதனுடைய ஃபார்மேஷன்னா ஈஸ், ஆம், ஆர். ஈஸு, ஆமு, ஆர், இது மூணுமே ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ராசஸிங், ப்ராக்ரஸிங். ஓகேவா? தென் பாஸ்ட்டாக மாறும்போது வாசுலாம் வேறு, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாசு, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர். ஓகேவா? தே செட் டு மீ வி ஆர் ஒர்க்கிங் வெல். தே டோல் மீ தட் தே வேர் ஒர்க்கிங் வெல். ஓகேவா? தென் அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாறுது, பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. அப்போ ஹாவ், ஹேஸ் ப்ளஸ் ஒர்க்டு. இதில் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேடு ப்ளஸ் ஒர்க்டு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ஹார்ஸ் ஹேஸ் டைட் நவ். ஹார்ஸ் ஹேஸ் டைட் நவ் ஹீ செட். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஹீ செட் தட் த ஹார்ஸ் ஹேட் டைட். அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாத்திரம். ஹேஸோடைய பாஸ்ட் டென்ஸு ஹேடு போடுறோம், அவ்வளோதான். பர்ஃபெக்ட் டென்ஸில் எல்லாத்துலேயுமே V3 தான் போடுவோம். V1 V2 V3. V1 அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், V2னா பாஸ்ட் டென்ஸ், V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? தென் அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பிகம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை வந்து ஹேவ், ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒர்க்கிங். இது வந்து ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒர்க்கிங், அது மாறும். I said to him, I have been working for 2 hours. I said to him, I have been working for 2 hours. இது எப்படி மாத்திரம், செட் என்னவா மாறுது, டோல்டாக மாறுது. I told him. இங்கே ஐ அதே தான் போடுறோம். இங்கே நம்ம ஐ போடுறோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்பில் ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்ல போகிறான், தான் சொல்கிறான். தேர்ட் பர்சன் சொல்கிறான். அப்போ நம்ம அங்கே ஐ தான் போடுறோம். அப்போ ஐ ஹேட் பீன், ஹேவ் வந்து ஹேடாக மாறும், அவ்வளோதான். இது எல்லாம் அப்படியே போட்டுடுறோம். எனக்கு ப்ரொனவுன் சேஞ்சஸ் கிடையாது, அட்வைபிள் சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? ரிமைனிங் டூ டென்சஸ் இருக்குது பாருங்க. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஒர்க்டு, ஹேட் ஒர்க்டு, அவ்வளோதான். அப்போ he said to me you did not work well. ங்கிறது பாஸ்ட் டென்ஸை சொல்கிறாங்க. அப்போ he told me that I had not worked well. அப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் பிகம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? இது எப்படி மாறுது அப்படி, வாஸ் வேர் ஒர்க்கிங் என்ன மாறுது, ஹேட் பீன் ஒர்க்கிங்காக மாறும். ஓகேவா? அடுத்து ரவி செட் டு மீனா வேர் யூ ஒர்க்கிங் எஸ்டர்டே. இது எப்படி மாறுது, ரவி ஆஸ்க்டு மீரா வெதர் ஷீ ஹேட் பீன் ஒர்க்கிங் த ப்ரீவியஸ் டே. எஸ்டர்டே வந்து ப்ரீவியஸ் டேவாக மாறும். இது எஸ்ஆர்ஓ டைப் கொஷின்ஸ், அதனால் நம்ம வெதர் போடுறோம். ஓகேவா? இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இன்ட்ராகேஷனில் he said to me did you visit ரெட் ஃபோர்ட். இது என்னவா மாறுது, இது இன்ட்ராகேஷனில் எஸ்ஆர்ஓ டைப்ஸ். அப்போ he asked me whether I had visited the ரெட் ஃபோர்ட். செகண்ட் சென்டென்ஸ், ரவி said when does the show start. ரவி asked when the show started. present, simple present become simple past. எக்ஸ்க்ளமேட்டரி பாருங்க. the men said alas our money is gone. அலாஸ்னு ரொம்ப சேடாக சொல்கிறது, சாரோஃபுல். அப்போ த men exclaimed sorrowfully that their money was gone. the hour அப்படிங்கிறது வந்து தேராக மாறிடும். ஓகேவா? அடுத்த பாருங்க. the captain said hooray we have won the match. hooray அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன், hooray அப்படின்னா ஹாப்பினஸ். ஓகேவா?
ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். உங்களுக்கு எதாவது டவுட்டில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ.